ஏனுங்க ஒரு நிமிஷம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களும் சமூகம் போகிற போக்கும் இங்கே ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. எதை சொல்கிறதுன்னு தெரியல. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. தமிழர்களுக்கே உண்டான சாபக்கேடு சில ஜென்மங்கள். வயசு இதுக்கு இந்த வீடியோக்கான பதிவை எப்படி வெளியிடுறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு குழப்பமான மனநிலை. எதுக்காக அடி வாங்குறானே தெரியாமல் ஒரு பதட்டமான சூழ்நிலையை கடந்து வந்த அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு சூழ்நிலையோட வலி வேதனை. இதில் தப்பு அப்படின்னு நம்ம யாரை சொல்ல முடியும்? என்னோட தரப்பில் நான் சொல்லட்டுமா? பெற்றோர்கள். நம்ம நிறைய பெற்றோர்களுக்கு நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது. தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்ம அவங்களுக்கான நேரத்தை செலவிடுறதில்ல. பொருளாதார சிக்கல், வாழ்வாதாரம், இது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம வாழ்க்கையான குழந்தைகளை பார்க்க மறந்துடுறோம். இது படித்த பெற்றோர்களுக்கும் தான், பாமர பெற்றோர்களுக்கும் தான். இரு தரப்பினருமே இதில் நம்ம கடமையை செய்ய தவறிடுறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் போதை. அந்த போதையில் தாம் பிள்ளையா ஊராம் பிள்ளையா, அதாவது அடுத்தவங்க பிள்ளையா அப்படின்னு கூட தெரியறதில்ல. போதையால் விளையாடிட்டுருக்கிற குழந்தைய தூக்கிட்டு போய் பாலியல் வன்புணர்வு பண்ணுற ஒரு மதிகட்ட சமூகமாக மாறிடுச்சு. இதை நான் சமூகத்தை குறை சொல்ல விரும்பலை. தன் சுய ஒழுக்கம் இல்லாத சூழ்நிலையில் தான் எல்லாருமே இன்றைக்கி கடந்து வந்துட்ருக்கோம். அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளிருந்து தான் தொடங்குது. ஒரு மொபைல் ஃபோனை வச்சு அறிவையும் வளர்த்துக்கலாம், ஆபாசத்தையும் வளர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி இளம் தலைமுறையினர் அறிவை வளர்த்துக்க விரும்புறதில்ல. ஆபாசத்தை மட்டுமே ஆர்வமாக பார்த்து குதூகலிச்சிட்ருக்காங்க. நான் இப்படி பேசுகிறதுக்கு கூட கருத்து சொல்லிட்டு 1000 கடவுள்கள் முளைச்சி வரலாம். என்ன ஆபாசமாக பேசுகிறதுக்கு? அதனால் எனக்கு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. பெரிய மன வருத்தம். பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது. என் ஊரில் பொழைக்க வழி இல்லை, தமிழ்நாடு போனால் நான் பொழைச்சிப்பேன், என் குழந்தைய காப்பாற்றிடலாம், என் பொண்டாட்டியை காப்பாற்றிடலாம், என் குடும்பத்தை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கனவோடு வந்தவருக்கு இன்றைக்கி அவரோட வாழ்க்கையே கனவாக போயிடுச்சு. இனிமேலும் இந்த சமூகம் திருந்தணும் அப்படின்னா முதல்ல நம்மளிருந்து தான் மாற்றம் ஆரம்பிக்கணும். பெற்றோர்கள் தயவு செஞ்சு தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறக்காக நம்ம நேரத்தை பெருசாக செலவிடணும். இதை தவிர என்னால் வேறு எதுவுமே சொல்ல விரும்பலை. இந்த பதிவு கூட நான் ஏன் பதிவிடுறேன்னா, எல்லாத்துக்கும் முன்னாடி கூவுறையே, இதுக்கு ஏன் நீ பதிவிடலை, பயந்துட்டியா கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸில் அப்படின்னு கேட்டதுக்காக மனசு கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளை கவனிக்கிறத முதல் வேலையாக வச்சுக்கணும். பெண்ணுக்கு பாதுகாப்பு சொல்லி வளர்க்குற நாம் ஆண் பிள்ளைக்கு பெண்ணை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி வளர்க்கணும். இதுக்கு மேலே என்னால் இந்த கருத்து சொல்லும்போது மனசு வேதனையாக தான் இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறது, பெற்றோர்கள் தயவு செஞ்சு பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏனுங்க நான் சொல்கிறது சரிதானுங்களே?